நம்ம ஜெபம் பண்ணாலே அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இன்றைக்கி நம்ம எப்படி எஃபெக்டிவாக ப்ரேயர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாகவே ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கண்டுக்கிறது கிடையாது, அதை இக்னோர் பண்ணிடுறோம். இந்த விஷயத்தை உங்களுடைய ப்ரேயரோட ஆட் பண்ணும்போது உங்களுடைய ஜெபம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது எப்படி அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எலியாவை தான் சொல்லுவோம். பாருங்களேன், எலியா ஜெபம் பண்ணார், மழை வந்துச்சு, மழை நின்றுச்சு. யாக்கோபில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எலியா நம்மை போல பாடுள்ளவனாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினதுனால் 3 வருஷம் மழை பெய்யலை அப்படின்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு போட்டிருக்குது. எப்படிங்க, எதுங்க எலியாவுடைய ஜெபத்தை இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக மாற்றினது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெபமும் பயனுள்ளதாக எஃபெக்டிவாக மாற்ற முடியும். பாருங்கள், அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். இங்கே எலியா ஜெபம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 வருஷம் மழை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் மழை வர்றதுக்காக எலியா ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி சொல்கிறாரு, நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீ போய் பாரு, மழை வருதான்னு பாருன்றாரு. இவர் இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வேலைக்காரன் வந்து போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், ஐயா நான் பார்க்குறேன், அங்கே ஒரு மழை வந்த மாதிரி தெரில அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட்டை சொல்கிறான். இவனுடைய வேலைக்காரன் பார்க்குறது ஒன்று, எலியா பார்க்குறது ஒன்று. எலியா என்ன பார்த்தான், அவனுடைய வேலைக்காரன் என்ன பார்த்தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எலியாவுடைய மனதில் ஒரு பிக்சர் இருந்துச்சு. என்ன படம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரும் மழையின் இப்போ இந்த இடத்துல பொழியும் அப்படின்றத பார்க்குறான். ஆனால் அவனுடைய வேலைக்காரன் என்ன பார்க்குறான்னா, அங்கே தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பார்க்குறான். இங்கே தான் நம்ம ஜெபம் பண்ணுறதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா, நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், அதை இமேஜினேஷன் பண்ணுறோமா அப்படின்றது முக்கியம். உங்களுடைய மைண்டில் என்ன இமேஜின் ஆகுது அப்படின்றது முக்கியம். நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ஆனால் உங்களுடைய சூழ்நிலையில் எதுவுமே மாறாத மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறப்போ அது மாறுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். பாருங்களேன், இப்படி இமேஜினேஷன் பண்ணணும் அப்படின்னு பைபிள் சொல்லி தருதா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்வார்னு தானே இருக்கணும். ஆனால் இந்த வசனத்தில் போட்டிருக்குது நினைப்பதற்கும் அப்படின்னு போட்டிருக்கு. என்னங்க, வேண்டிக் கொள்றதுக்கு தானே கர்த்தர் பதிலளிப்பார், அது என்ன நினைப்பதற்கு பதிலளிப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதுக்கும் பதிலளிப்பார். இங்கிலீஷில் வி ஆஸ்க் ஆர் திங்க் அப்படின்னு இருக்கு பாருங்க. நீங்கள் இமேஜின் பண்ணுறதை, நீங்கள் கற்பனை எதை பண்ணுறீங்களோ அதை கூட கர்த்தரால் பதிலளிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சில நேரத்தில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. டக்குன்னு பார்த்தா நீங்கள் எதை யோசிச்சிங்களோ அதை ஒரு நபர் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, பரவாயில்ல நான் யோசிச்சது எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினைப்பீங்க. கிடையாது, நீங்கள் யோசிச்சதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கேட்டு உங்களுக்கு பதில் அளிச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வாயை திறந்து சில நேரம் கேட்குறத மட்டும் ஆண்டவர் பதிலளிப்பாருன்னு இல்லை, நீங்கள் நினைக்கிறத கூட ஆண்டவரால் பதிலளிக்க முடியும். ஏன்னா அதுவும் ப்ரேயராக கன்சிடர் ஆகுது. இப்போ நான் சொல்கிறேன், இதை எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறது அப்படின்ட்டு. நீங்கள் நினைக்கிறதையும் வேண்டிக் கொள்றதையும் ஒன்றாக்கும் போது உங்களுடைய ப்ரேயர் எஃபெக்டிவாக மாறும். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடை தாங்க கிடையாது, உங்கள் வீடு எப்படி இருக்கணும், உங்களுடைய வீடு எப்படி இருக்கணும், அதனுடைய இமேஜ் என்ன அப்படின்றத பாருங்கள். நீங்கள் எதை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதை எந்த இடத்துலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு இப்படி கொண்டு வருவார் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் எதையுமே இமேஜினேஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு ப்ரேயர் மட்டும்தான் பண்ணுறீங்க. சிலர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க பாருங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு 1 கோடி ரூபா தாங்க அப்படின்ட்டுவாங்க. 1 கோடி ரூபா தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வார்த்தைகளில் தான் அது இருக்குமே தவிர்த்து அவங்களுடைய இமேஜினேஷனில் அது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய அந்த 1 கோடி ரூபாயை வச்சு என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வந்தால் பார்த்துக்கலாம் பிரதர் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால் உங்களுடைய ப்ரேயர் எப்போ எஃபெக்டிவாக மாறும் அப்படின்னா அது ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணும்போது தான் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது, அது இமேஜை க்ரியேட் பண்ணுறதா இருக்குது.
இன்னும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, இப்போ பிசாசனுடைய ஒரு சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகுது அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்து உங்கள் மைண்டில் டக்குன்னு ஒரு படம் ஓடும் பாருங்களேன், ஒரு பிக்சர் ஓடும். நாளைக்கு என்னடா செய்வேன், நாளைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளே ஏற்படும் போது உங்கள் மைண்டில் ஒரு பிக்சர் உண்டாக ஆரம்பிக்கும். எப்படி அந்த படம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே சென்று அந்த படத்தை உண்டாக்கி இருக்குது. அப்போது பிசாசனுடைய வார்த்தை ஒரு பிக்சரை, ஒரு படத்தை உங்களுடைய மைண்டில் கொண்டு வருதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையும் படத்தை மைண்டில் கொண்டு வருங்க. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுறான், இயேசு உயர்ந்த மலைக்கு மேலே கொண்டு போயிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் காண்பிக்கிறான் இருக்கு. அவன்கிட்ட வார்த்தை மட்டும் கிடையாது, வார்த்தையோட சேர்ந்து பிக்சரும் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அப்போ கர்த்தரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெறும் வார்த்தையை மட்டும் தர்றது கிடையாது, வார்த்தையோட ஒரு பிக்சரையும் உங்களுக்கு தருவார். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு பாருங்க, வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, மணலத்தனையை பாரு, இப்படி ஒன்று நான் திரளாக பெருக பண்ணுவேன்றாரு. அவர் அந்த வார்த்தையை சொல்லும் போது ஆபிரகாமுக்கு அந்த நட்சத்திரங்கள் ஞாபகம் வரும், அந்த மணல் ஞாபகம் வரும். அப்போது நீங்கள் ஜபம் பண்ண பொழுது சும்மா ஜபம் பண்ணாதீங்க. நீங்கள் எதை ப்ரேயர் பண்ணுறீங்களோ அதை உங்களுடைய மைண்டில் கொண்டு வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் நினைக்கிறதா ஆண்டவரால் பதிலளிக்க முடியுங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு பாருங்க. அது எப்படி அவனுக்கு கொடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய தாட்ஸை கூட ஆண்டவர் பார்த்துக்கிட்டே வராரு பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அப்படின்னு இருக்கு. அவன் உன்னை யோசிக்கும் போதே ஆண்டவர் அதை நிலைநிறுத்துவார். ஸோ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இமேஜினேஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. எது வேணுமோ அதை வார்த்தையை கொண்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். சில நேரம் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிக்சரை கொடுக்கும். நம்ம தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு ஒரு விஷனை காமிச்சார் அப்படின்னு சொல்கிறோம். என்னது அது ஒரு பிக்சராக இருக்குது. அப்போ வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது. உங்களை சுற்றி ஏதோ ஒரு பிக்சரை அது உருவாக்கிட்டே இருக்கும். நீங்களும் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இமேஜினேஷன் பண்ணி ப்ரேயர் பண்ணிங்கன்னா அது எஃபெக்டிவாக மாறுறதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் உங்களுக்கு என்ன பிக்சர் இருக்குது அப்படின்னா, பிசாசு உங்களோட வாழ்க்கையை குறித்து எந்த படத்தை கொடுத்துருக்கானோ அந்த படத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பிசாசு சொல்லியிருப்பான், உன் வாழ்க்கை இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், அதையே நீங்கள் யோசிச்சு ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த இமேஜை எல்லாத்தையும் உடைக்குது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய போர் மாம்சத்தோட கிடையாதான், உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு பிக்சரோட இருக்குதான். பிசாசு நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்களுக்குள்ள தவறான பிக்சரை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். உங்கள் வாழ்க்கையை குறித்த தவறான படத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சத்தத்தை கேட்டு 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 அதை ஒரு அரணா உங்களுடைய மனதில் பதிச்சு வைக்கிறீங்க. இது இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கேஸ்டிங் டவுன் இமேஜினேஷன் அப்படின்னு இருக்குது. உங்கள் மைண்டில் பிசாசு கொண்டு வந்து ஒரு இமேஜினேஷனை கொடுத்துருக்குறான் பாருங்க. அதை வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அது உடைக்க ஆரம்பிக்கும் பாருங்க. வார்த்தை சில இமேஜினேஷனை உங்களுடைய லைஃப்பை குறித்து கொடுத்து வச்சிருக்கோம். அது உங்களுடைய மைண்டில் ஸ்ட்ராங்காக பதியணும். இப்படி நீங்கள் பதிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரேயர் எஃபெக்டிவாக மாறுறதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நாளைக்கு உங்களுடைய பொருளாதாரம் மாறணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பொருளாதாரம் மாறி எந்த நிலையில் இருப்பீங்க அப்படின்றத உங்களுடைய மனதில் கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் இந்த பொருளாதாரத்தில் இருக்க மாட்டேன், நான் ஒரு அடுத்த நிலைக்கு போவேன், ஆண்டவர் என்னை இவ்விதமாக ஆசீர்வதிப்பாரு அப்படின்றத இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குதா? அந்த பலவீனம் மாறி உங்களுடைய சரீரம் எப்படி இருக்கணுமோ அதை இமேஜினேஷன் பண்ணி ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குதா, ஒரு நோய் இருக்குதா, ஒரு புண்ணு இருக்குதா, என்ன இருக்குதோ அது இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய சரீரத்தில் இந்த வியாதி இருக்க முடியாது, இந்த பலவீனம் இருக்க முடியாது, என்னுடைய சரீரம் சுகமாக இருக்கும் அப்படின்ட்டு இமேஜினேஷனோட பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தை மட்டும் எல்லாத்தையும் எஃபெக்டிவாக மாற்றாதுங்க. உங்களுடைய இமேஜினேஷனும் ப்ரேயரும் மிக்ஸ் ஆச்சுன்னு வைங்களேன், நான் சொல்கிறேன், அதை விட பயங்கரமான எஃபெக்டிவான ப்ரேயர் எதுவுமே கிடையாதுங்க. சில நேரம் நீங்கள் சில இதை நினைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஆவியானவரே உங்களுக்கு சில பிக்சர் உங்களுடைய லைஃப்பை குறித்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு பாருங்க. நீங்கள் வார்த்தையை மட்டும் வாசிக்கிறவர்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிக்சர் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். உன் லைஃப் இப்படி தான் இருக்கும், உன் லைஃப்பை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், நான் இப்படி உயர்த்துவேன். அவர்
ஒவ்வொரு நேரத்துலையும் வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியே இருக்கும். நீ பரவி போகிற ஆறை போல இருப்பாய், வாசனை வீசும் சந்தன மரத்தை போல இருப்பாய். அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கு தத்துவத்துக்கு பின்னாடி ஒரு பிக்சர் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய லைஃபை குறித்து பேசும்போது பிசாசே கொண்டு வந்து கண்ட பிக்சர் உங்களுடைய மைண்டில் கொண்டு வந்து போடுறான் அப்படின்னா நான் சொல்றேன் பரிசுத்த ஆவியானவரால் இதுக்கு அடுத்து நிறைய பேருக்கு உங்க லைஃபை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற பிக்சரும் வரும், ஜபத்துக்கு ஏற்ற வார்த்தைகளையும் அவர் தருவார். நான் இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னைக்கு இவங்க ஏதாவது பிசாசினுடைய சத்தத்தை கேட்டு இவங்களுடைய லைஃப் இப்படி தான் இருக்கும்னு முடிவெடுத்து வச்சிருக்கிறாங்களோ, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இராமல் அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய மைண்டில் பிசாசு எந்த எண்ணத்தை போட்டு எந்த இமேஜினேஷனை கொண்டு வந்து விதைச்சு வச்சிருக்கிறானோ அந்த இமேஜினேஷன் எல்லாம் இப்பொழுதே வார்த்தையினால சிதறடிக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இவங்களுடைய லைஃபை குறித்து வச்சிருக்கிற ப்ளூ பிரிண்ட், நீங்க இவங்களுடைய லைஃபை குறித்து வச்சிருக்கிற மேப், நீங்க இவங்களுக்கு அடுத்து தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிற பிக்சர் எல்லாமே இவங்களுடைய மைண்டில் வந்து பதியட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இதுக்கப்புறம் ஜெபம் பண்ணும் பொழுது இவங்களுடைய மைண்டில் இமேஜினேஷன்னால நிறைஞ்சிருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து தரக்கூடிய இமேஜினேஷன்னால இவங்க நிரப்பப்பட்டவர்களாக இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா பிசாசனுடைய சத்தங்கள் மாறி போகட்டும் இவங்களுடைய லைஃப்பை விட்டு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் வழி நடத்தக்கூடிய ஒரு ஜெபத்தை இவங்க இதுக்கப்புறம் பண்ணட்டும். இவங்களை நான் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து எப்படி பலனுள்ளதாக ஜெபம் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்கு நீங்கள் விதைக்கலாம். பாருங்கள், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் விதைக்கும் போது சும்மா விதைக்காதீங்க. நான் பெருக விதைப்பேன் அப்படின்றத ஒரு இமேஜின் பண்ணுங்கள். நான் இப்போ ஒன்று விதைக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஒரு விவசாயி கொண்டு போய் ஒரு நிலத்தில் விதைக்கும் பொழுது அவன் ஒரு பிக்சரை பார்க்குறான். என் நிலம் இப்போ காலியான ஒரு நிலமா இருக்குது, நான் விதைச்சி சில மாதங்கள் கழித்து ஒரு பெரிய அறுவடையை பார்ப்பேன்னு ஒரு பிக்சரோடு விதைக்கிறான். நீங்கள் சும்மா விதைக்காதீங்க. உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை ஒரு பிக்சராக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய விதையை எடுத்து விதைக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே எதுலனாலும் உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். தொடர்ந்து இந்த செய்திகள்னால் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் பிரதர். உங்களுடைய ஊழியத்தில் நான் ஒரு பங்காளராக மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக மாறிக்கலாம். அதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். ஒருவேளை இன்டர்நேஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நமக்கு வெப்சைட் இருக்குது, அதை பயன்படுத்திங்கன்னா இந்த ஊழியத்துக்கு நீங்கள் காணிக்கை அனுப்பிச்சு வைக்கப்படும். அதுக்கு கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், இந்த செய்திகளை மற்றவர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணப்படும். பாருங்கள், நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, அதனால் என்னால் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.